ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி எக் கறி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் முட்டை, வெங்காயம், தக்காளி, சோம்பு, பட்டை, கிராம்பு, ரெட் சில்லி பவுடர், மிளகுத்தூள், கரம் மசாலா. இந்த எக் கறி சப்பாத்தி, நான், ரைஸ், இட்லி, தோசை இதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது நம்ம ஸ்பைசஸோட நம்ம சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப யம்மியாக இருக்கும். எக் கறி நம்ம பிரெட் சாண்ட்விச் கூடயும் நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இந்த எக் கறி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் 5 முட்டை வேக வச்சு ஓடு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய சைஸ் தக்காளி மிக்சியில் அடித்து பல்பாக எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1 கப் தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் எக் கறி பண்ணுறதுனால கொஞ்சம் செமி கிரேவியாக வேணுங்கிறதுனால நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் எக்கு ட்ரையாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் சேர்த்து தேவையில்லை, அது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற முட்டை எடுத்து லைட்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம மசாலாவில் போடும்போது மசாலா எல்லாம் உள்ளே இறங்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போடுறோம். இந்த மாதிரி நம்ம எல்லா எக்குமே மேலே லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த டிஷ்க்கு தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்கும், நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானவுன்னா நம்ம சோம்பு போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு பொரிஞ்சிட்ருக்கு. இது கூட ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கிறேன். பட்டை, அது கூட 4 கிராம்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இந்த ஆயிலையே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நமக்கு இந்த பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்குற வரைக்கும் நமக்கு எக் மசாலாவோட டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கும் போது நமக்கு எக் கறியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இப்போ இது கூட நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணியும் கூட நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி போடும்போது அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஜூஸியாக வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி மிக்சியில் அடித்து கூட சேர்த்துக்கலாம். நமக்கு இது கிரேவிக்கு நல்லாயிருக்கும். ஆயிலில் நீங்கள் 2 நிமிஷம் வெங்காயத்தை கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆயிலில் நல்லா வதக்கும் போது நமக்கு அந்த தக்காளியோட பச்சை வாசனை போயிடும். இப்போ இது கூட இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடரோட பச்சை வாசனை எல்லாம் நமக்கு போகணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம்.
மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது நமக்கு வெங்காயம் தக்காளியோட இந்த ஸ்பைசஸும் நல்லா பைண்ட் ஆயிரும். நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வெங்காயம் தக்காளி மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பைண்ட் ஆயிருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த மசாலா நல்லா பைண்ட் ஆகி வந்திருக்கு. மசாலாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். நான் அந்த 1 கப் ஃபுல்லாக நான் ஊற்றிட்டேன். நீங்கள் தேங்காய் அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ட்ரையாக பண்ணுற மாதிரி இருந்தால் தேங்காய் சேர்த்து தேவையில்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு தான் நான் சேர்த்துறேன். உப்பு சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற முட்டையை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் சேர்த்துனதுக்கப்புறம் இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தோடனே நம்ம வேக வச்சிருக்கிற முட்டையை நம்ம அது கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஒன்றுன்னா இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த முட்டை சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா கூட நல்லா பிரட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி அந்த மசாலா கூட நீங்கள் நல்லா கோட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம முட்டை கட் பண்ணி போட்டுக்கிறதுனால அந்த மசாலாலாம் அந்த கேப்பில் நல்லா இறங்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக் கறி செய்யும்போது இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக மேலே லைட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே கொதிக்க வச்சிடலாம். இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வைக்கும்போது நமக்கு அந்த மசாலாஸ் கூட நல்லா இந்த முட்டை வந்து பைண்ட் ஆகி வரும். நமக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு பார்க்கும்போதே தெரியும் நமக்கு மசாலா நல்லா கெட்டி ஆயிருச்சு. நம்ம ஊற்றின ஆயில் எல்லாம் மேலே வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு எக் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நான் வாசனைக்காக கொஞ்சமாக மல்லித்தலை பொடி பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட எக் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப யம்மியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட எக் கறி யம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, நான், இட்லி, தோசை, ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அதோட இது பிரெட் சாண்ட்விச்சுக்கும் நல்ல காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.